அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். அவசியமாக பாருங்கள். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் செப்டம்பர் 18 25 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. பல விஷயங்கள் தாமாக நடக்க போகும் நல்லவையாக அமைவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த 18ஆம் தேதி துவக்கத்தில் சந்திர கிரகணமானது நடைபெறுகிறதுங்க. சந்திர கிரகணம் நிறைவுற்றதற்கு பிறகு தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களும் தாமாக பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான கிரக மாறுதல்கள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் மிக வலுவாக சூரியன் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் 17ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். சந்திர கிரகணம் 18ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் சற்று எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க. சந்திர கிரகணத்தை தவிர்த்ததற்கு பிறகு நிச்சயமாக அடுத்த நாளிலிருந்து நல்ல மாறுதல்கள் வலுவாக உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக வித்யாகரகரான புதன் 19ஆம் தேதி முதல் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவேதான் 18ஆம் தேதிக்கு பிறகு பல கிரகநிலைகள் ஆட்சி பலமும் உச்சமும் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் அற்புதமான அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வாக்கு அப்படியே பலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவரிடம் பல பேர் வந்து பலன்களை கேட்டு செல்கின்றனர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடிதான் அவர்களுடைய வாழ்வில் துல்லியமாக நடைபெறுகிறது. இதன் காரணமாகவே அந்த துறவியை பலரும் உங்களுடைய எதிர்காலத்தை சரியாக எப்படி அமைய போகிறது என்பதை கணிப்பதற்காக பயன்படுத்தி கொள்கின்றனர். இதை உணர்ந்த துறவி இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நாம் காட்ட வேண்டும் என்று சிந்திக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு அருமையான வழி வருகிறது. ஏனென்றால் அப்போதுதான் சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. அதற்கு முந்தைய நாட்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு நான் தேர்வில் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். அதேபோன்று கல்லூரி மாணவர்களும் வந்து இந்த வருட செமஸ்டர் தேர்வில் நான் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். இதற்கு அவர் நாளை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, நாளை வாருங்கள் உங்களுக்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அதேபோன்று நன்கு படித்து முடித்து வேலை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவரிடம் வந்து எனக்கு நிரந்தர அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, எப்போது எந்த நேரத்தில் கிடைக்கும் என துல்லியமாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அவருக்கும் அந்த துறவி மறுமொழியாக நாளை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, நாளை வாருங்கள் உங்களுக்கு கேட்ட கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் என்று அனுப்பி விடுகிறாருங்க. இதை போன்று காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காதலர்களும் வந்து எங்களுக்கு இவர்களுடனே காதல் வாழ்க்கை சரியாக அமையுமா இல்லை காதல் முறிந்து விடுமா என்று கேட்கிறார்கள். அதே போன்று விவாகரத்து பெற்ற ஒரு நபர் வந்து எனக்கு அடுத்த திருமண பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறாருங்க. இவர்களுக்கும் அந்த துறவி நாளை வாருங்கள் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, நான் அப்போது உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று சொல்கிறார். இவர்களெல்லாம் பரவாயில்லை, குழந்தைகள், வயது வந்த வாலிபர்கள், இளம் பருவத்தினர். ஆனால் ஒரு முதிர்ந்த வயது உடைய ஒரு நபரும் வந்து என்னுடைய பிள்ளைகள் என்னை கண்டுகொள்வதே இல்லை, என்னுடைய பேர பிள்ளைகளையும் மீது பெரிதாக அன்பு செலுத்த விடவில்லை, எனவே எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிற்று, நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறேன், நான் துறவரம் மேற்கொள்ளலாமா என்ற கேள்வியை அவர் கேட்கிறாருங்க. அப்போது அவருக்கும் அந்த துறவி மறுமொழியாக நாளை சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, வாருங்கள் நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அப்போது அந்த நாட்டின் அரசன் தற்போதைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு அரசியல்வாதி என்று வைத்துக் கொள்ளலாம். எதிர்வரக்கூடிய தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய போரில் நான் வெற்றி பெறுவேனா என்று அரசன் கேட்கிறாருங்க. அதே போன்றுதான் அரசியல்வாதியும் மீண்டும் நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேனா, ஆட்சி பலத்தை பிடிப்பேனா,
என பல கேள்விகளை கேட்கின்றனர். அவர்களுக்கும் அந்த துறவி நாளை வாருங்கள், சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, அதற்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று அனுப்பிவிடுகிறார். அனைவரும் அடுத்த நாள் அவருக்கு பதில் தெரிவிக்க வேண்டும் என்பதால் அனைவருமே அந்த இடத்திற்கு வந்துவிட்டனர். அப்போது வானில் அதிசய நிகழ்வானது நடைபெறுகிறது. இதை பார்த்து எழுந்த அந்த துறவி இந்த அதிசய நிகழ்வுகளை மேலே பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த துறவி வழியில் இருந்த ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுகிறார். இதை பார்க்கக்கூடிய அனைவருமே அந்த துறவியிடம் எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்பதை துல்லியமாக கணித்து சொல்கிறீர்களே, நீங்கள் பள்ளத்தில் விழுவது உங்களுக்கு தெரியாதா என்று ஏளனம் செய்து சிரிக்கிறார்கள். அப்படி செய்தாலும் கூட அவர் கொஞ்சம் கூட வருத்தம் கொள்ளாமல், உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கவே இவ்வாறு செய்தேன். எதிர்காலத்துல நான் தேர்வில் வெற்றி பெறுவேனா, ஆட்சி அமைப்பேனா, நல்ல வேலை கிடைக்குமா, திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கிறோமே தவிர நிகழ்காலத்தை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. தற்போது இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை நான் எப்படி பள்ளத்தில் விழுந்தோனோ அதுபோலதான் நீங்களும் தவற விட்டு விடுகிறீர்கள். எனவே நிகழ்காலத்துல எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான திட்டங்களையும் செயல்களையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எதிர்காலம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைத்து கொடுக்கும் என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் அனைவருக்குமே அவர்களுடைய நிகழ்காலத்தை தவறவிட்டது புரிகிறது. புரிவது மட்டுமல்லாது நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவரவர் பணியை செய்ய ஆரம்பிக்கின்றனர். படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்கு படிப்பதும், வேலை தேடக்கூடிய நபர் வேலைக்கான முயற்சியில் ஈடுபடுவதும், வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் மக்களுக்கான சேவையை செய்வது போன்ற அனைத்தையும் நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிறப்பாக செயல்படுகின்றனர். அதுபோன்றுதான் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. குரு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல மாறுதலும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு. பல வகையில பண பற்றாக்குறையை நீக்குகிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறார். தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து விடுகிறாருங்க. ராகு விரயத்தில் இருப்பதால், அதிலும் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுவதால் சற்று கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தரக்குறமான உணவை உண்ண வேண்டாங்க. உணவை கட்டுக்குள் வைத்திருந்தால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நீண்ட நாட்களாக உடல்நல பாதிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கிடைக்கும். எனவே உடல் நலத்தில் திருப்திகரமான சூழல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் அவை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகு ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் இருக்கக்கூடிய வேளையில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானமாகிய 7ல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் புதிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. எதிர்காலத்தை சிறப்பான வகையில் திட்டமிட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த தருணத்தில் ராகு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் திருப்திகரமான சூழல் உருவாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். கட்சியிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு.
ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் கேதுவும் அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் சஞ்சரிக்கிறார். வித்யாகாரகரான புதனும் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிப்பதால் நினைத்ததை விட மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். ருணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த பணியை திட்டமிட்டாலும் அதை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம். அலைச்சல் வெகுவளவில் குறையும். சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகள் உங்களை தேடி வரும். உங்களது உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையும். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பாம்புவின் கிளை பகுதியாகவும் வால் பகுதியாகவும் பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் சந்திர கிரகணத்தின் போது வலிமை பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் போதும் தொழிலில் அபரிவிதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. எனவே தொழில் துறையில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதி வெற்றிக்கு உரித்தான 3இல் வலம் வருகிறார். எனவே திட்டமிட்டு வெற்றிகளை பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கனவு மெய்ப்படும். சந்திரனும் மிக சாதகமாக வலம் வருகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. அதற்கு பிறகு ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான தோஷங்கள் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.